மழை மேகமடி நீ எனக்கு 111 எழுத்தாளர்கள் ஒன்றிணைந்து உலக சாதனைக்காக எழுதிய சிறுகதைகளின் தொகுப்பு. வணக்கம், நான் ஆனந்தமேரா. கதை மழை மேகமடி நீ எனக்கு. காலை 7 மணி அளவில் ஆடவனின் அறையில் இருந்த கடிகாரம் உறங்கிக் கொண்டிருந்தவனை எழுப்பும் கடமை சத்தமிட்டு ஆற்றியது. அச்சத்தத்தில் வெளியே திறக்காத ஆடவன் படுக்கையில் தனக்கு மறுபக்கம் கையை துளவி வெறுமையை உணர்ந்த பெண்தான் தன்னவள் அருகே இல்லை என்ற நிதர்சனம் உரைத்தது. அதில் முகப்பொலிவின்றி எழுந்து அமர்ந்து எதிரே மாற்றப்பட்டிருந்த மனைவியுடன் தங்கள் திருமணத்தில் எடுத்த புகைப்படத்தை கண்டு பெருமூச்சை ஒன்று விட்டு குளியல் அறைக்குள் நுழைந்து கொண்டான் இக்கதையின் நாயகன் ரிஷிதேவன். திருமணம் முடிந்து 5 வருடம் நிறைவடைந்த நிலையில் 2 குழந்தைகள். மூத்தது வர்ணிகா, 4 வயது பெண் குழந்தை. 2வது பிரணவ், பிறந்த 5 மாதமான ஆண் குழந்தை. மனைவி தவமலர். இவர்களின் திருமணம் பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்டது. திருமணம் முடியும் வரை அழைப்பில் பேசிக்கொள்வது, பகிரி மூலம் செய்தி அனுப்புவது, அவ்வப்போது யாருக்கும் தெரியாமல் சந்தித்து கொண்டு தங்களின் காதலை வளர்த்து கொண்டார்கள். பெண்ணவளோ பெண் பார்ப்பு படம் நிகழ்விலே எனக்கு வேலைக்கு செல்வது இஷ்டமில்லை, ஆனால் எனக்கு தெரிந்த கைத்தொழில்களை வீட்டிலிருந்து கவனித்தபடியே பொறுப்பான மனைவியாகவும் குழந்தை பிறந்ததும் குழந்தையை பார்த்து கொண்டே தன் தொழிலையும் மேம்படுத்திக் கொள்வேன். இதற்கு எந்தவித தடையும் விதிக்கக்கூடாது என்று ரிஷிதேவனிடம் கோரிக்கை விட்டிருக்க அதை கேட்ட ஆடவனும் புன்னகையுடன் சம்மதம் தெரிவித்திருந்தான். வீட்டிலிருந்து அலுவலகம் செல்ல 4 மணி நேரம் ஆகுவதால் நண்பர்களுடன் தங்கிக் கொண்ட ரிஷிதேவன் திருமணம் முடிந்த பின் மனைவியுடன் தனி வீட்டில் வசித்தான். கணவனுடன் நல்லதோர் இல்லறத்தை தொடங்கிய தவமலர் ஹோம் பேக்கிங், ஜாக்கெட் தைத்து கொடுப்பது, அருகே நடக்கும் சடங்கு, திருமணம் மற்றும் வளகாப்பு நிகழ்வுகளில் பெண்களுக்கு மெஹந்தி வைத்து அவர்கள் அழகான ஒப்பனையில் அலங்கரிப்பதென்று தனக்கு தெரிந்த கைத்திறமை அனைத்து பெரிய அளவில் இல்லை என்றாலும் தான் வசிக்கும் இடத்தில் உள்ளவர்களால் அவளின் திறமை பேசப்பட்டது. இத்தகைய வினயத்தை கணவன் கண்டுகொண்டு பாராட்டவில்லை என்றாலும் அவளின் ஆசைக்கு ஆடவன் தடையாகவும் இல்லை. ஆனால் மனைவி அவளின் மேல் காதல் அன்பு அதிகமாகவே இருக்க தன்னுடைய வேறுபழுவால் உண்டாகும் அழுத்தத்தை மட்டும் பெண்ணவளிடம் காட்டுபவன் கோபத்தில் வார்த்தையை விட்டு ஓடுவான். பின்னவளும் நிலை உணர்ந்து அழுத்தத்தில் திட்டுகிறான் என்று பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றாலும் ஒரே வார்த்தையை அதிகம் கேட்டு கேட்டு வலிக்கவே செய்ய மனதிற்குள் அடக்கிக் கொள்பவரின் பொறுமை இலக்க நெறித்தால் ஆடவனின் நிலை. குளித்து முடித்து இடையில் பூந்தவளுடன் அறையை விட்டு வெளியே வந்தவன் பழக்க தோஷத்தில் மலர் டைம் ஆகுது, காஃபி எங்க என்று மனைவிக்கு குரல் கொடுக்க அடுத்த நொடி வரும் மனைவியின் குரல் இல்லாததில் தான் அவள் வீட்டில் இல்லை என்ற நினைவு ஆடவனின் மூளையை சுட்டது. பின் பெருமூச்சை விட்டு கொண்டு சமையலுக்கு சென்றவன் தனக்கு காப்பியை தயாராக்கி வாங்கி பாத்திரத்தை பாலில் ஊற்றி அடுப்பில் வைத்தான். அதோடு காலை உணவிற்காக குளிர்சாதன இயந்திரத்தில் இருந்த தோசை மாவை எடுத்து வந்து மற்றொரு அடுப்பில் தோசை ஊற்றிவிட்டு அதனை வைக்க தட்டை தேட அனைத்தும் கழுவாமல் கிடந்தது. தன்னுடைய தட்டை மட்டும் கழுவி எடுத்தவன் தோசை கருவது போல் மாறியதில் வேகமாக தோசையை திருப்பி போட அதே வேளையில் அடுப்பில் இருந்த பால் பொங்கி வடிந்தது. பால் வீணாகி விடக்கூடாது என்று விரைந்து பாத்திரத்தில் கைவிட்டு தூக்கியவன் துணியை பிடிக்காததில் கை சுட்டுவிட அம்மா என்று பாத்திரத்தை நழுவ விட்டு மொத்தத்தையும் வீணாக்கிவிட்டான். பாலை பாவமாக பார்த்திருந்த ரிஷிதேவன் தோசையும் கருவதை கண்டு அடுப்பை அணைத்துவிட்டு சுடுபட்ட எரிச்சலை அறுக்க தண்ணீரில் சிலனிடம் கை வைத்து அழுத்திருந்தான். பிறகு சற்று கையில் எரிச்சல் மட்டுப்பட்டிருக்க சிந்திய பாலை சுத்தம் செய்துவிட்டு முகத்தில் வேர்வை பூக்க வெளியே வந்தவன் ஹாலில் இருந்த கடிகாரத்தில் மணி 8 தொட்டிருப்பதை கண்டு அச்சோ டைம் ஆகுதே என்று அறைக்குள் நுழைந்து வேகமாக தன்னுடைய ஆடையை தேடி அயன் செய்து மாட்டிக்கொண்டு சட்டை பட்டனை மாட்டை பேடி வெளியே வந்தவன் மலர் என் பேக் எங்க என்று மனைவி வீட்டில் இருக்கிறார் என்று எண்ணும் மனத்தனை தேங்கி தலையை தட்டி கொண்டு தானே தோல்பை அடையாளத்தை மணிக்கறிஞி என்று அனைத்தையும் தேடி எடுத்துவிட்டு பசியிற்காக 2 பெட்டை வாயில் திணித்துவிட்டு வங்கி சாவியும் கண்டறிந்து வண்டியில் ஏறி பறந்தான். சிறிதுதோறும் சென்றதும் தான் வீட்டை பூட்டவில்லை என்று நினைவு வர எரிச்சலுடன் வந்த பாதியிற்கே திரும்பி வீட்டை அடைந்தவன் வீட்டை பூட்டிவிட்டு வண்டியில் அசுர வேகத்தில் அலுவலகத்திற்கு வந்தும் கூட 9 மணிக்கு வர வேண்டிய அலுவலகத்திற்கு அரை மணி நேரம் தாமதமாக அடைந்தான். அவங்களின் வருகை பதியப்பட்ட நேரம் மேலதிகாரி வந்து மிஸ்டர் சி, நேற்று ரொம்ப முக்கியமான மீட்டிங், யாரையா வந்துருங்க சொன்னேன். பொறுப்பே இல்லாமல் அரை மணி நேரம் லேட்டாக வந்திருக்கீங்க.
அட்லீஸ்ட் நேற்றே மீட்டிங் சம்மந்தப்பட்ட ஃபைல் கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல. உங்களால் எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் கைவிச்சு போச்சு செய்யுமா? ரெஸ்பான்சிபிள் ஏரியாட். சாரி சார், கையில் காயமாயிடுச்சு என்று ஆடவன் கூறி முடிப்பதற்குள் அவரோ சின்ன குழந்தை போல் ரீசன் சொல்லாதீங்க மிஸ்டர் சி. உங்களால் எனக்கு எவ்வளோ பெரிய லாஸ் டைமா, அதுக்காக உங்களுக்கு இந்த மாதம் வர வேண்டிய சேலரி கட் அண்ட் லீவ் அப்ளை பண்ணியிருந்தீங்க தானே, அதோடு சேர்த்து 1 week சஸ்பெண்ட் அண்ட் மோர் ஓவர் பெண்டிங் ஒர்க்ஸ் மொத்தமும் இன்றைக்கே முடிச்சு கொடுத்துட்டு போகணும். கட் இட் என்றவரின் கட்டளை கேட்டு சோர்ந்து விட்டான் ரிஷிதேவன். தான் செய்த தவறால் வேலையை விட்டு நீக்காமல் இருந்ததே பெரியது என்று எண்ணி மேலதிகாரியின் கட்டளையை செயலாற்ற தொடங்கிய ஆடவனுக்கு காலையில் சரியாக சாப்பிடாத காரணத்தால் பசி வேறு வந்து தொலைக்க அவ்வப்போது தேங்கி குடித்து வயிற்றை நிரப்பிவிட்டு வேலையில் ஈடுபட்டவன் மதிய உணர்விற்கும் கூட தேநீர் மட்டுமே வயிற்றிற்கு எடுத்துக்கொண்டு மொத்த வேலையும் முடித்து வைத்துவிட்டே சோர்வாக இருக்கையில் சாய்ந்திருந்தான். அவனின் சோர்வை கண்ட நண்பன் கமலை, என்ன மச்சி எப்பவும் ஆஃபீஸ் விட்டு போகிற வர தக்காளி பழம் போல தலை நிரப்பியே பொண்டாக்கி வீட்டிலடா, அவள் தம்பி மேரேஜ்க்காக ஊருக்கு போயிருக்கா. ஐ அண்டர்ஸ்டாண்ட் மச்சி, பொண்டாக்கிங்க ஒரு நாள் வீட்டில் இல்லைன்னா நம்ம பாடு ரொம்ப திண்டாட்டோண்டா. அது இருந்தால் நமக்கு ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ் இருந்தால் ஹெல்த்துக்கு மாற்றில வீட்டில் மொத்த வேலையும் பார்த்துக்கிட்டு பேபி சேட்டையெல்லாம் சகிச்சுட்டு வீட்டை பார்த்துக்கலாம். ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக ஸ்ட்ரெஸ் கம்பேர் பண்ணும்போது நம்மளோடலாம் எந்த மூளைக்குன்னு இருக்குது. இதுலேயும் ஒர்க் வித் ஹவுஸ்னு ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண போனுங்க ஹேட்ஸ் ஆஃப் தான் என்றவனின் கூட்டில் இருந்த உண்மையை இன்று உணர்ந்து கொண்ட ரிஷியோ எதுவும் பேசாது அமைதியாகவே அலுவலகத்திலிருந்து விடைபெற்று வண்டியில் ஏறி கொண்டான். இன்று ஏனோ தன் குடும்பத்தை பார்க்க என்னை 4 மணி நேரத்திற்கு பிறகு தன் இல்லத்தை அடைந்த ரிஷிதேவன் செருப்பை மாட்டிக்கொண்டிருந்த தாத்தா மதனசேகரனை கண்டு, என்ன பஸ்ஸு பொண்டாக்கி கோச்சிட்டு மக வீட்டுக்கு போயிட்டோ என்ற பேரனின் சத்தம் கேட்டு புன்னகைத்தவர், அடவாடா என்ன இந்த பக்கம் என்று விட்டு வீட்டு திண்ணையில் அமர தானும் அவர் அருகில் அமர்ந்து கொண்டவன், சும்மாதான் அது சரி, அடிக்கடி கிளவி மக வீட்டுக்கு போன்னு வேட்டதோ பின்னாடியே வாழை பிடிச்சிட்டு போகணுமா இருக்கே, அதெல்லாம் வயசான காலத்தை தேவையா பரிசு பேராண்டி, எனக்கு 70 வயசு, மகன் மருமக பேரன் பேத்தி எல்லோரும் இருக்காங்க. நானும் அவ்வளோ வம்பு ஒர்க்க என்னையும் பார்த்துப்பாங்க, நீ உன் மக வீட்டுக்கு போன்னு விரட்டுவேன், அதெல்லாம் ஒரு ஜாலிடா. ஆனால் வயசான காலத்தில் நம்ம துணை இல்லாத ஒவ்வொரு நிமிஷமும் கூட வெறுமையாக தான் இருக்கும். நமக்கு முடியலைன்னா கண்ணு கழுத்துமா பொண்டாட்டி பார்த்துக்கிற மாதிரி யாருமே நிகழலை. நான் அவ்வளோ விரட்டுறது திரும்பி போய் அவ்வளோ கெஞ்சி கூட்டிகிட்டு வரணுங்கிற பாட்டி எழுப்பப்போ ஒரு வகையான காதை தான். ஒரு பொண்ணு காலத்தில் 3 முடிச்சு போட்டு கட்டையில் போகிற வரைக்கும் பொண்டாட்டி துணை மட்டும்தான் நம்ம பலம் என்றவர் பேரனின் சோர்வான முகத்தை வைத்தே தம்பதிகளுக்கு இடையில் தகராறு என்பதை யுகித்து தான் அறிந்த வாழ்க்கை பாடத்தை பேரனுக்கு போதித்துவிட்டு மனைவி அழைக்க சென்றார். அவர் பேசியதை மூளைக்குள் சிகைத்த சீன் எனமோ தான் தவறு செய்த நேற்றைய நிகழ்விற்குள் மூழ்கியது. 2ஆம் பிரசவம் முடிந்து தன்னுடைய கைத்தொழிலுக்கு சிறிது ஓய்வு எடுத்திருந்தால் தவமலர். ஒரு வாரம் முன் தம்பியின் திருமண விழாவிற்கு மணப்பெண்ணிற்கு ஜாக்கெட் தைக்க கோரி கேட்டிருக்க உடல் நன்றாக தெரிந்ததில் பணியை தொடங்கியிருந்தால் தவமலர். 3 நாட்களில் தைத்து முடித்துவிட்டு அலங்கரிக்கும் வேலையை தொடங்கி 4 நாட்களில் இறுதி முடிவை ஏற்றிருக்க இரவு போல் முழுதாக முடித்துவிட்டு தாமதமாக கண்ணறிந்ததின் விளைவு காலையில் வழக்கத்தை விட 1 மணி நேரம் தாமதமாகவே விழித்திருந்தார். அதை விரைந்து தேநீர் போட்டு கணவனுக்கு கொடுத்துவிட்டு அவனின் உடைகளை அயன் செய்து சமையல் வேலையை தொடங்கியிருக்க அந்நேரம் அலுவலகம் செல்ல தயாராகி கொண்டிருந்த ரிஷிதேவனுக்கு அலுவலகத்தில் ஏதோ குளறுபடி என்று தகவல் வந்திருக்க அந்த கடுப்புடன் சட்டையின் கையை மடித்து விட்டபடியே அறையை விட்டு வெளியே வந்தவன், மலர் டைம் ஆகுது என்று மனைவி அழைக்க 10 நிமிஷங்க என்று உள்ளே இருந்து குரல் கொடுத்தவளிடம், அம்மா எனக்கு யூனிஃபார்ம் போட்டு தலைவாரி விடு என்றாள் அவர்களின் புதல்வி. வரவர்ணி யூனிஃபார்ம் மட்டும் அப்பா போட்டு விட சொல்லு என்றதை கேட்டு குழந்தையும் தந்தையிடம் செல்ல அந்நேரம் குழந்தை பிரணவின் அழுகை தொடங்க ஏற்கனவே கடுப்பில் கோப்பை புரட்டி கொண்டிருந்த விஷயம் சமைக்க தானே செய்கிற, அதையும் சீக்கிரம் எழும்பி செய்ய முடியாதடி, வெளியே வேலைக்கு போனால் தான் தெரியும், வீட்டில் சும்மா தானே இருக்க என்று மனைவியை அச்சித்தபடியே மகளுக்கு பள்ளி சீருடை அணிவித்து விட்டான். அடிக்கடி கேட்ட வார்த்தை தான் என்றாலும் இம்முறை பெண்ணவளுக்கு கோபம் வந்துவிட ஆளும் குழந்தைக்கான பாலுடன் வெளியே வந்தவள், நான் ஒன்றும் சும்மா இல்லை, நைட் ப்ளவுஸ் ஆரி ஒர்க் பண்ணி தைச்சு முடிச்சுட்டு தூங்க லேட் ஆயிடுச்சு
என்றபடி குழந்தையின் கையில் பாலை கொடுத்துவிட்டு தூக்கி வந்து மடியில் வைத்து அமர்ந்தபடியே மகளின் தலைவாரும் பணியை செய்தார். அவளின் பேச்சில் மேலும் கோபம் கொண்ட ரிஷி, நான் அடி தூக்காமல் உட்காந்து உன்னை வேலை பார்த்து காசு தக்க சொன்னேன். ஏதோ ஆசைக்காக விட்டால் நீ வீட்டிலேருந்து ஆடிக்கோனா அம்மாசுக்கோனா 5-10 வாங்கல உனக்கு எங்கடி புரிய போது வெளியே போய் மாத சம்பளத்துக்கு வேலை பார்க்குற கஷ்டம் என்றான். ஏனோ அவனின் வருத்தத்தை கொடுத்தாலும் இம்முறை அமைதியாகிய மலரோ மகளை கிளப்பிவிட்டு காலை உணவை கணவனுக்கு கொடுத்துவிட்டு மகளுக்கும் ஊட்டி முடித்து இருவருக்குமான மதிய உணவையும் கட்டி கொடுத்தாள். அதனை கையில் வாங்கிய ரிஷி, மறுபடியும் சொல்கிறேன், நீ வீட்டில் வச்சு எப்போது பார்க்குற வேலைக்காக மாத சம்பளம் வாங்க என் வேலைக்கு உழ வச்சிடாத. இனியாவது லேட் பண்ணாமல் பொறுப்பு அனுப்பப்பார் என்று விட்டு மகளை தூக்கி கொண்டு விடைபெற்றான். மாலை வீடு திரும்பிய ரிஷியோ காலையில் மனைவியிடம் கடுமையாக நடந்து கொள்ளும் போதெல்லாம் பெண் அவளை சமாதானம் செய்ய பரிசு பொருள் வாங்குவது வழக்கம். அதேபோல் இன்றும் வாங்கி கொண்டு வீட்டிற்கு சென்றவனை பூட்டியை விட வரவேற்க வெளியே எங்காவது சென்றிருப்பார் என்று எண்ணி தன்னிடம் இருக்கும் சாவியை கொண்டு திறந்து உள்ளே சென்றவனின் கண்களில் ஹால் டீபாயின் மேலிருந்த கடிதம் என்னை பார் என்று கத்தின் சத்தமிட்டு ஆடியது. அக்கடிதத்தில் நான் என் தம்பி கல்யாணத்துக்காக குழந்தை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிருக்கேன் என்றதை படித்தவனின் என்னமோ 2 நாட்கள் முன் தம்பியின் திருமணத்திற்கு முன்னதாகவே செல்லலாமே என்று தான் கேட்டதற்கு 2 பேரும் சேர்ந்தே போகலாம் என்று மனைவியின் பதில் நினைவு வர இன்று தன்னை விட்டு சென்றதில் மனைவியின் கோபம் ஆடவனுக்கு புரியவே செய்தது. அழைப்பு விடுத்தும் அவர் ஏற்காததில் மறுநாள் சென்று பார்த்து கொள்ளலாம் என்று நேற்று கேள்வியை சுழண்டவன் பாட்டியின் கை பிடித்தபடி தாத்தாவோடும் அழைப்பும் கேட்டுதான் நிகழ்காலத்திற்கு வந்திருந்தான். பின் அங்கே உணவை முடித்துவிட்டு முதியவர்கள் இருவரிடம் பேசும்போது அவர்களின் முழுமை காதலை ரசிக்கவும் தவறவில்லை. அதன் பிறகு அங்கிருந்து விடைபெற்று வீட்டிற்கு வந்த ரிஷிக்கோ மனைவி இல்லாத வெறுமையிலும் ஒரு நாள் மனைவி இல்லாமல் மொத்த வேலையின் போராட்டத்தின் சிரமத்தில் இனி விளையாட்டிற்கு கூட மனைவியிடம் சும்மாதானே இருக்கிறார் என்ற வார்த்தை உரைக்கவே கூடாது என்று தவறை உணர்ந்து உறுதியெடுத்துவிட்டு உறங்கினான். காலை வெளியுமே மனைவியை காண அவளின் வீட்டுக்கு ஓடி வந்து விட்டான். திருமணம் ஏற்பாடு என்பதால் அவளின் பெற்றோர்கள் அவனை வரவேற்று மகள் இருக்கும் இடத்தை காட்டிவிட மறுநோக்கி மனைவி இருக்கும் அறைக்கு நுழைந்தான். அவ்வளவு நேரம் விருந்தினர்களை உபசரித்து கொண்டிருந்த மலரோ மகன் அழுகவும் தான் அவனை தூக்கி கொண்டு அறைக்குள் வந்து தட்டி கொடுத்து தூங்க வைத்து கொண்டிருக்க கணவன் வந்ததை கண்டு அமைதியாகவே இருந்தாள். தன்னை கண்டதும் முகமலரும் மனைவி இப்போது கண்டுகொள்ளாமல் நின்றதில் மனதிற்குள் வலித்தாலும் பெண்ணவளின் வழி புரியவே செய்ய பெருமூச்சை விட்டு கொண்டு அவளுக்காக நேற்று வாங்கிய பரிசை நீட்டினான். அதனை கண்டு புன்னகைத்த தவமலர், என்னங்க அது, நேற்று நீங்கள் என் மனசை கஷ்டப்படுத்தினதுக்கு கொடுக்குற லஞ்சமான கிஃப்ட். சாரிடி, நான் பேசுகிறது தப்புன்னு நீ என்னோட இல்லாத ஒரே நாள் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். சாரியா, எனக்கு புரியலைங்க. வேலைக்கு வெளியே போகாமல் வீட்டை பார்த்துக்கிறது அவ்வளோ கொடுமையா? அதில் வீட்டை பார்த்துட்டே போனுங்க ஆசைக்கு வீட்டிலே வேலை செய்து அவ்வளோ கேவலமான. எனக்கு தெரியுங்க, நீங்கள் ஒர்க் டென்ஷனில் தான் பேசுவீங்க. ஆனால் எத்தனை நாளைக்கு தான் பொறுத்து போகிறது? குழந்தைங்களை பார்த்துட்டு வீட்டையும் பார்த்துக்கிறது எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் தெரியுமா? இல்லை நீங்கள் கொடுக்குற காசை அந்த மாதம் முழுக்க பட்ஜெட் போட்டு வீட்டை மெயின்டைன் பண்ணுற அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாது. பிரணவ் பிறந்த 6 மாதம் ஆகுது, அவனுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு தெரியுமா? இல்லை அவன் பிறக்கிற முன்னாடி எவ்வளோ செலவு தான் தெரியுமா? மிஞ்சி போனால் டெலிவரி எப்போ செலவு பண்ணியிருக்கீங்க, அதை விடுங்க. நீங்கள் 8 மணி நேரம் இல்லை 10 மணி நேரம் வேலை பார்க்குறீங்களா? இல்லை ஃபெஸ்டிவல் அண்ட் வீக்லி ஒன்ஸ் லீவ் கிடைக்கிற உங்களுக்கு ஸ்ட்ரெஸ். ஆனால் நித்தமும் வீட்டு வேலை பார்த்து மெயின்டைன் பண்ணுற எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும் தானே? இல்லை நீங்கள் சும்மா தான் இருக்கேன்னு சொல்லி காட்டினா எவ்வளோ தான் வலிக்காத மாதிரி நடிக்கிறது? நானும் உணர்வுள்ள மனசி தான் என்று அவனிடமிருந்து பரிசு பொருளை வாங்கி இந்த கிஃப்ட்லாம் கொடுத்தா நீங்கள் பேசுகிறது மாயம் மறைஞ்சிடுமா, இல்லை என் மனசில் ஏற்பட்ட வழி தான் காணாமல் போயிடுமா என்றவளின் திறன்பேசி சத்தத்தில் பேச்சை சற்று நிறுத்திவிட்டு தொடர்ந்தவர், ஒன்று மட்டும் சொல்கிறேன், எல்லா மொழியும் கஷ்டம்தான். வெளியே பார்க்குறது வீட்டில் பார்க்குறது வேறுபாடு இல்லை, எல்லாமே வச்சு தான் செய்கிறோம். அதுக்கு கூலியாக காசு கிடைக்கிது, அது கம்மியோ அதிகமோ வாங்குறவங்களுக்கு அது பெருசு தான். அந்த கம்மி பணம் தான் நீங்கள் இப்போ வேலை பார்க்குற இடத்துல முதல் 2 மாதம் சம்பளம் வராதப்போ உதவுச்சு, அதை மறந்துடாதுங்க என்றபடி தம்பியின் திருமண நிகழ்வை கவனிக்க சென்று விட்டார். பின் 2 நாட்களில் திருமணம் நிகழ்வு முடிந்து 5 நாட்கள் கழித்தே குழந்தைகளை கணவனுடன் வீட்டிற்கு வந்து சேர்ந்திருக்க கணவனின் மேல் கோபம் தீரவில்லை என்றாலும் கேட்கும் கேள்விக்கு மட்டும் பட்டும் படாமல் பதிலளித்து விலகி நின்றார். அதன் பின்
ரிஷிதேவனிடம் நிறைய மாற்றங்கள். காலை பெண்ணவள் எழும்பும்போதை தானும் எழுந்து அவளுக்கு உதவி புரிபவன் இரவு வந்ததும் கூட அக்கடமையை தொடர்வான். அதோடு பின்னவள் தையல் இயந்திரம் அருகில் அமர்ந்து விட்டால் குழந்தையை கூட மனைவியை தொந்தரவு செய்ய விடாமல் தானே வீட்டு பாடம் சொல்லிக் கொடுப்பது, தூங்க வைப்பது என்று பார்த்து கொள்வதோடு இரவு நேரம் அவள் சற்று விழித்திருந்தால் தேநீர் போட்டு கொடுத்து அவளுக்கு உற்சாகம் அளிக்கும் பணியையும் சேர்த்து கொண்டான். விடுமுறை தினங்களில் குடும்பத்துடன் வெளியே சென்று வருவதோடு அவளின் திறமையை கண்டு வியந்து உள்ளுக்குள் ரசிக்க ஆரம்பித்திருந்தான். ஒரு மாதம் கரண்ட நிலையில் கணவனின் புரிதல் ஏற்பட்ட மாற்றத்தை மனைவியை உள்ளுக்குள் ரசிக்க தவறவில்லை. இது சாதாரணமாக பேசத் தொடங்கினாலும் ஏதோ தயக்கம் இருவருக்குள்ளும் இருக்க அதனை உடைக்கவே மனைவியின் பிறந்த நாளை பயன்படுத்தி கொண்டான் ரிஷிதேவன். அன்று சரியாக 12 மணி அளவில் தூங்கும் மனைவியை எழுப்பி ஹாப்பி பர்த்டே பொண்டாக்கி என்று மனைவியின் மூலம் கேக் செய்வது எப்படி என்று ஒரு மாத காலத்தில் கற்றுக்கொண்டவன் இன்று தானே பார்த்து செய்த கேக்கை பெண்ணவளின் முன் நீட்டி, நானே உனக்காக ஸ்பெஷலாக செஞ்சது என்றான். வருடம் அவன் செய்யும் நிகழ்வென்றாலும் இம்முறை அவன் கைகளால் செய்ததில் ஏதோ புதிதாகவே தோன்ற புன்னகை முகமாக அதனை வெட்டி தன் அவனுக்கு ஊட்டிவிட்டாள். பதிலுக்கு ஊட்டிவிட்டவன் பின் மனைவியை நிற்க வைத்து அவன் முன் மண்டியிட்டு கவர் ஊண்டை நீட்டி லவ் யூ பொண்டாக்கி என்று கண்ணடிக்க, நானும் கொண்ட பெண்ணவளும் லவ் யூ டு புருஷா என்று கொடுத்ததை பிரித்து பார்த்தவன் கண்களோ திகைப்பில் விழுந்து ஓரத்தில் கண்ணீரும் வழிய அதனை துடைத்த ரிஷி, அது எனக்கு தெரிஞ்சவங்க ஷாப்பிங் மால் தான், நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ரெடிமேட் ஜாக்கெட் நல்ல ஸ்டிச் பண்ணுறவங்க தேவைப்படதா சொன்னாங்க. நான் தான் அவனோட மாடல்ஸ்லாம் காட்டினேன், அவங்களுக்கு பிடிச்சி போச்சு. ஸோ உனக்கு ரெகுலராக ஆர்டர் கொடுக்கறதா சொல்லி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க என்று கன்சிமிக்கி கூற கண்ணீர் பெருக அவளை கட்டி கொண்டவள், ரொம்ப தேங்க்ஸுங்க, எனக்காக இவ்வளோ அளவு யோசிப்பீங்கன்னு நினைக்கவே இல்லை என்றவளி நெற்றியில் இதழ் பறித்த ரிஷி, மழை வர்றதுக்கு முன்னாடி அதை நமக்கு உணர்த்துகிற மேகங்கள் போல் என்னோட உயர்ப்பு உயர்த்துனதோ உன்னோட துணைதாங்கி. எனக்கு மட்டும் இல்லை, பொண்டாட்டியோட முக்கியத்துவத்தை உணர்ந்த எல்லா கணவர்களுக்கும் அப்படி தான். என்றவனின் வார்த்தையில் நெகிழ்ந்த தவமால ஆடவனின் கழுத்தில் மாலையாக கை கொடுத்து, இந்த பர்த்டே என்னோட லைஃப்லே பெஸ்ட், இப்படிப்பட்ட மெமரபிள் மெமரிஸ் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் புருஷா. புருஷனுக்கு தேங்க்ஸ் இப்படியா சொல்கிறது என்றவனின் கைகள் பெண்ணவளின் இடையில் பதிய அவளை புருவம் உயர்த்தி பார்த்தவள், ஓ சார், குழந்தைங்களை என் அம்மா வீட்டில் விட்டதுக்கு தான் நோக்கமோ? அடி பாவி, உன் தம்பியும் அவன் பொண்டாட்டியும் ஆசைப்பட்டு இருக்க வச்சுருக்காங்க, அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லடி என்றவனின் பாவனையை சிரித்தவள் விரும்பியே அவனிடம் சரணடைந்தாள். இன்றைய காலங்களில் கூட ஒரு சில கணவன்மார்களும் வீட்டை பார்த்து கொள்ளும் மனைவியை பற்றிய எண்ணம் வீட்டில் சமைத்து கொண்டு சும்மாதானே இருக்கிறார் என்றதாகவே இருக்க, அத்தகைய எண்ணம் கொண்டவர்களும் மனைவியே ஆண்களின் பலம் என்று முக்கியத்துவத்தை ரிஷிதேவன் போல் உணர வேண்டும் என்று கடவுளை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. பல்கி ஆனந்த மீரா.